இந்த பேட் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வருஷம் 550 பறந்துருக்கு. இந்த பேட் தான் 1500 கிலோமீட்டர் இப்போ குவாலியர் ரெக்கார்ட் பண்ண பேடு. ஃபர்ஸ்ட் இயர் 500 கிலோமீட்டர் பறந்துருக்கு. அதுக்கு அடுத்த வருஷம் கண்டினியூஸா பறந்து 1000 வரையும் பறந்துருக்கு இந்த பேடு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் பிரதர்ஸ், வெல்கம் டு சென்னை ரேசிங் பிஜிஎன் சாம்பியன் யூடியூப் சேனல். நம்ம வந்து இன்னைக்கு யார் இருக்கோம் பாத்தீங்கன்னா மிஸ்டர் நிதிஷ் அண்ட் கார்த்திக். இவங்க வந்து பாத்தீங்கன்னா லாங் டிஸ்டன்ஸ் சாம்பியன் இந்த வருஷம் 1500 கிலோமீட்டர்ஸ். இப்போ வந்து கரண்டா சென்னையிலே டாப் நம்பர் 1 ரெக்கார்டு இவங்க தான். இப்போ 1500 கிலோமீட்டர்ஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. எத்தனை நாள் வச்சுருந்த பேடு வந்து எட்டாவது நாள் வந்திருக்கு. 8வது நாள் காலையில 10:58க்கு பேடு வந்திருக்கு. நான் சொல்ற டைம் வந்து இதுதான் கரெக்டா ஆப்ல போட்ட டைம் 10:58 இந்த ரெக்கார்ட் டைம். ஆனா உங்களுக்கு இந்த புறா வளர்க்குறது வந்து எப்ப வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு? அதே மாதிரி வந்து நீங்க இந்த கரண்ட் இந்த ரெக்கார்டு வந்து நல்லா டாப்பா ரெக்கார்ட் பண்ணிருக்கீங்க. இந்த 1500 கிலோமீட்டர் வந்து இந்த குவாலியர் வந்து நீங்க தான் இப்போ ரெக்கார்ட்ல இருக்கிறீங்க. அந்த பேட் எவ்வளவு வருஷம் பறந்துச்சு என்னன்ற டீட்டெயில் கொஞ்சம் சொல்லுங்க. இந்த பேட்ல உங்களுக்கு எப்ப இருந்து இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு அதையும் கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லுங்க. நான் 3வது படிக்கும் 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது புறா வச்சிருக்கேன். தாய்மாமா புறா வச்சிருந்தாரு. அவர்கிட்ட வந்து பார்த்துட்டு சும்மா புறா ஃபேன்சியா வளர்த்துருந்தாரு. அப்போதுல இருந்து நான் புறா வச்சிருக்கிறேன். அதுக்கப்புறமா ஓமர் சாதா புறா கர்ண புறா தான் இருந்தேன். 2002க்கு மேலதான் நான் ஓமர் புறா ஃபீல்டுக்குள்ள வந்தேன். நிறைய வாட்டி வச்சு எடுத்திருக்காரு சுடல. 2015ல தான் NMRPல சேர்ந்து அப்போதுல இருந்தா ரேஸ் கூட ஆரம்பிச்சேன். இந்த கோலியர் பறந்த புறா பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வருஷம் 550 பறந்தது. செகண்ட் இயர் பாத்தீங்கன்னா 550 இருந்து 1000 ஜம்ப். போர்டு முடிஞ்சு 7வது நாள் பக்ரீத் அடி வாங்கி வந்தது. இந்த வருஷம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா வார்தால 13th பிளேஸ் பண்ணிச்சு. கோலியர்ல வந்து 8 நாள்ல ரெக்கார்ட் பண்ணிருக்கு. 850 கிலோமீட்டர்ஸ் வந்து இந்த இப்போ இந்த கோலியர் இந்த பேட் 13 பிளேஸ் பண்ணிருக்கு. ஆமா, எத்தனை நாள் வந்திருக்கு? அந்த மீலி மனோகர் தேர்ட் டே வந்திருக்கு. தேர்ட் டே வந்து 850 கிலோமீட்டர் அந்த பேட் 13th பிளேஸ்மெண்ட் பண்ணிருக்கு. இப்போ அந்த நம்ம பேட் பார்க்கலாமா? பார்க்கலாம். இந்த பேடோட ஃபாதர் மதர் டீட்டெயில் கொஞ்சம் சொல்லுங்க. அதே மாதிரி அந்த ஃபாதர் மதர் யார்கிட்ட இருக்குன்னு கொஞ்சம் சொல்லுங்க. ஃபாதர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தேனாம்பேட்டை குமாரன் அந்த ஃபாதர். மதர் வந்து வாத்தியார் மின்ட் சரவணன் வந்து மார்க்கெட்ல 430 ரூபாய்க்கு வாங்கி கொடுத்தாரு. கால்பசரா ஃபீமேல் 430 ரூபாய்க்கு வாங்கின பேட்ல இப்போ நம்மளுக்கு இந்த கோலியர் பாருங்க நல்லா வாட்ச் பண்ணிக்கோங்க. 430 ரூபாய்க்கு வாங்கின பேட்ல 1500 கிலோமீட்டர் ரெக்கார்ட் பண்ணிருக்கு. பேட்ஸ் வந்து ஒருத்தவங்க அவங்க செலக்ட் பண்றதுல இருக்கு. அந்த செலக்ட் பண்ணி அவங்க வந்து நம்ம மின்ட் சரவணன் வந்து அவ்வளோ நல்ல ஒரு அவரும் நல்ல டாப் ஃபேன்சரு, நல்ல திறமையான ஆள் அவரு. அண்ணா வந்து கரெக்டா செட் பண்ணி பேர் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி ஃபாதர் இப்ப யார்கிட்ட இருக்கு? இந்த பேடோட ஃபாதர் ஃப்ரெண்டு கிட்ட சப்ளை கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இந்த குவாலியர் ரெக்கார்ட் பண்ண பேடு ஃபாதர் வந்து நாங்க அப்டேட் பண்ண முடிஞ்சு அப்டேட் பண்றோம். இப்போ ஃபாதர் இங்க இல்ல, ஃபாதர் சப்ளைல இருக்கனால அதோட அம்மா குவாலியர் வின் பண்ணதோட அம்மா இதுதான். இந்த பேட் தான் பாத்துக்கோங்க. வின் பண்ண பேடோட அம்மா இதுதான். நானும் அந்த பேடு காட்டுறேன், ஃபுல்லா உங்களுக்கு ஹேண்டில் பண்ணி காட்டுறேன் நானே. இந்த பேட் தான் குவாலியர் வின் பண்ண பேடோட அம்மா, சரிங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா 2016 பேடு. 2016 பேடு. அதோட ஐசைன் பாத்துக்கோங்க. இந்த பேடு தான். இதான் மார்க்கெட் வாங்க ப்ரோ. இந்த பேடு தான் 430 rupees வாங்கிருக்காங்க மார்க்கெட்ல. ஸோ இதுல இருந்து ஒரு மேட்டர் என்ன தெரியுதுன்னா, நம்ம பண்ற மெத்தடு, நம்ம எடுக்கிற பிளட் லைன் பேட் இருந்தாலும் கரெக்டா அந்த பேரிங் மெத்தட் நம்ம கரெக்டா பண்ணணும். பேரிங் நம்ம கரெக்டா பண்ணா மட்டுமே நமக்கு சக்சஸ். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா நம்ம நிதிஷ் அண்ட் கார்த்திக் அவங்க வந்து மிஸ்டர் நிதிஷ் அண்ட் மிஸ்டர் கார்த்திக் 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா டீம் ஒர்க் பண்ணிருக்காங்க. அவங்க டீம்ல யார் இருக்கிறாங்க, அவங்க டீம்ல எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்காங்க, அது எல்லாமே நம்ம நிதிஷ் வீடியோல உங்களுக்கு கிளியரா சொல்லுவாரு. தேங்க்யூ. கண்டிப்பா அவர் பேசுறத வாட்ச் பண்ணுங்க. டீம் ஒர்க் இருந்தா மட்டுமே கண்டிப்பா வின் பண்ண முடியும். இந்த ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எப்பவுமே சரி, யார் எந்த ஒரு சூழ்நிலையில யாரையும் விட்டு போகாதீங்க. இது வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா, ஜாயின் ஹேண்ட்ஸ் தான் நல்லா சக்சஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி அவங்களோட டீம் ஒர்க் நல்லா சக்சஸ் பண்ணிருக்கு. அவங்க டீம் ஒர்க்கோட டீடைல் வந்து நான் சொல்றேன். அது எல்லாமே நிதிஷ் அண்ணா எல்லாம் பேசுவாங்க. ஓகே.
அதே மாதிரி இந்த குவாலியர் ரேஸ் வந்துட்டு டிவிஎஸ் செல்வண்ணா, அன்சர் பாய் அண்ட் சத்யா அண்ணா, இங்கிலாந்து சரவணா அண்ணா, ஆர்ஆர் பிரசாத் அண்ணாச்சி, மோகன்ராஜ் அண்ணாச்சி, டிபிகே பாலமுருகன் அண்ணா, அதுக்கப்புறம் நம்ம திருவத்தூர் மாதிரி இந்த மாதிரி நிறைய ஸ்பான்சர்ஸ் வந்திருக்காங்க. அவங்களோட நாங்கள் அந்த ஸ்பான்சர்ஸ் யார் யார் என்ன ஸ்பான்சர் பண்ணுறாங்கன்னு அந்த போஸ்ட் வந்து காட்டுறோம். இன்னைக்கு அண்ணன் நம்ம நிதிஷ் அண்ணனை பார்க்கறதுக்கு வந்துட்டு முக்கியமான ஆளுங்க எல்லாம் வந்திருக்கிறாங்க. யார் யார் வந்திருக்காங்கன்னு பார்க்கலாம் வாங்க உள்ள. நம்ம நிதேஷ் அண்ணனோட ஃப்ரெண்டு தேனாம்பேட்டை குமாரன் இருக்கிறாரு. அதே மாதிரி நம்ம தன்ராஜ் அண்ணன் இருக்கிறாப்புல, கணேஷ் அண்ணன் இருக்கிறாப்புல, அதே மாதிரி நம்ம சம்பத் அண்ணன் வந்திருக்கிறாப்புல, டிவிஎஸ் செல்வண்ணன் வந்திருக்கிறாப்புல, நம்ம பிரதர் இன்னொரு பிரதர் உங்க பிரதர் ஜவஹர் வந்திருக்கிறாப்புல. எல்லாருமே இங்கேதான் இருக்கிறாங்க. நீங்க ஆனர் பண்றதுக்காண்டி வந்திருக்காங்க. நிதிஷ் ஆதித்யா பார்த்தீங்கன்னா எனக்கு கடந்த ஒரு 11 வருஷமா தெரியும். இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 2 வாட்டி என் வீட்டுக்கு வந்திருக்காரு. அப்போ நான் அவருக்கு அந்த அளவுக்கு எனக்கு தெரியாது பெருசா. நம்ம ஃப்ரெண்டு மின்ட்டு சரவணன் இருக்காரு. அவர் வந்து என்கிட்ட சொன்னாரு, இந்த மாதிரி நிதிஷ்ன்னு சொல்லிட்டு தம்பி ஒருத்தர் புறா ஒன்றுன்னு சொல்றாரு, அவருக்கு என்ன ஹெல்ப் பண்ண முடியுமான்னும் போது, இப்போ இவர் என்கிட்ட சொன்ன வார்த்தை தான், லைட்டா கொஞ்சம் தான் பார்வை கண் பார்வை தெரியற மாதிரி இருக்கு, அதுக்குள்ள நான் எதனா புறால பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இப்போ நான் சொன்னப்பா, புறால நம்மளால முடிஞ்ச ஹெல்ப் கண்டிப்பா பண்ண முடியும். என் கூண்டில் உனக்கு என்ன புறா வேணுமோ நீ தாராளமா எடுத்துன்னு போப்பான்னு சொல்லி நானும் சொல்லியிருக்கேன். அதே போல நம்ம ஃப்ரெண்டு தன்ராஜ் மீனம்பாக்கம் சிபிஎஸ், இவரும் அதே வார்த்தை தான் சொன்னாரு, என்ன புறா வேணாலும் நீ வந்து எடுத்துக்கன்னு. அதே போல பார்த்தீங்கன்னா ராயபுரம் ஜெயராஜன் இருக்காரு, டாக்டர் சரவணன், இவங்களாமே பார்த்தீங்கன்னா இவன் என்ன புறா கேட்குறானோ எல்லாருமே கொடுப்பாங்க. அது பிரகாரம் பார்த்தீங்கன்னா ஜெதை பண்ணி மெயின்டெனன்ஸ் பண்றது, அதை எப்படி ட்ரைனிங் பண்றது, ஓட்டுறது எல்லாருமே இவருடைய ஓன் இதுதான். இவனும் தம்பி கார்த்திக் அந்த மெத்தடு ஏதோ சொல்லுவாரு, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அவருடைய உழைப்பு, அவருடைய சொந்த உழைப்புல தான் இந்த புறா பறந்துருக்குது. அதுக்கப்புறம் அவர் சொன்ன மாதிரியே அன்னைக்கு கேட்ட மாதிரியே இன்னைக்கு இந்த 11 வருஷம் கழிச்சு அந்த அச்சீவ்மெண்ட் வந்து நிறைவேறிச்சு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 1450 கிலோமீட்டர் கேலக்ஸி பிஜன்ஸ் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் நடத்தின மதிநாடாரோட 1450 குவாலியர் வந்து இன்னைக்கு 8வது நாள் காலையில பண்ணி அதை புதுசா ஒரு ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு. அதுவே ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் தான். கரண்ட் ரெக்கார்டு, டாப் ரெக்கார்ட்ல இருக்காரு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இது அவர் எதிர்பார்த்த அச்சீவ்மெண்ட் ஆக்சுவலா பார்க்க போனா நிறைவேறினதா நான் நினைக்கிறேன். இதுக்கும் மேல புறா ஒண்ணுன்றது அவர் தான் நினைக்கிறோம், எனக்கு தெரியாது அதை பத்தி. அதனால இவரு எனக்கு ஒரு நெருங்கிய நண்பர். இப்போ அது இல்லாம இப்போ இவரு கூட தான் நான் வந்து பிசினஸும் சேர்த்து பண்ணிட்டு இருக்கேன். இப்போ முன்னாடி எப்பயோ ஒரு வாட்டி வந்திருந்தேன், இப்போ பார்த்தீங்கன்னா டெய்லி வர மாதிரி ஆயிடுச்சு. அதுவும் இந்த ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணது இன்னைக்கு இவரை பார்க்கறதுக்கு நிறைய பெரிய சம்பத்தனை இன்னைக்கு வந்திருக்காரு, டிவிஎஸ் செல்வம் சார், இந்த மாதிரி நேற்றுக்கு சூளை ரவி அண்ணா வந்திருந்தாங்க, சீனியர் ஃபேன்சியர் எல்லாருமே வராங்க. அதுவே வந்து பார்க்கறதுக்கே ஒரு பெரிய சந்தோஷமா இருக்குது. அதனால இந்த அச்சீவ்மெண்ட் பண்ண நிதிஷ் ஆதித்யாவுக்கு வந்து மேலும் ஒரு முறை வாழ்த்துக்களை கூறி நன்றி சொல்லுங்க. இந்த அச்சீவ்மெண்ட் பண்ணதை பத்தி நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? நல்லாதான் ஃபீல் பண்றேன். ஆனா இப்ப குமார் என்ன சொன்னதை வச்சுதான் எனக்கு தெரியும், நீங்க வந்து ஏதாவது ஒரு பெரிய ரெக்கார்ட் பண்ணுன்றது இதுவே ஒரு பெரிய ரெக்கார்ட் தானே எனக்கு தெரியும். கண்டிப்பா இது பெரிய ரெக்கார்ட். ஆமா, இது உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்குண்ணா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு முடியுது. மேலும் இன்னும் ஒரு ரெக்கார்டு ஒன்று சொல்லணும் நான் நினைக்கிறேன். இந்த வருஷம் பாத்தீங்கன்னா இவரு எதுல வின் பண்ணாரு என்ன பண்ணாருலாம் தெரியாது, இவர் எப்பவுமே வந்து 550ல வந்து ஆன் த டே பிடிக்கணும் அப்படின்றது இவரோட ஆசை. அந்த ஆசையும் இந்த வருஷம் 550 ஆன் த டே பண்ணிடுச்சு. அவங்க கிளப் ரேஸ் சிபிஎஸ்ல வந்து பாத்தீங்கன்னா செகண்ட்னு நினைக்கிறேன், அதுல 550 ஆன் த டே பண்ணிட்டாரு. அதோட ஒரு ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா மீலி மனோகர் வார்தா, அதுல வந்து பாத்தீங்கன்னா 11 புறா டேக் பண்ணாரு. 11 புறா டேக் பண்ணதுல 9 புறா இவருக்கு ரிட்டர்ன் வந்துச்சு. அதுவே எனக்கு தெரிஞ்சு ஒரு சின்ன ரெக்கார்ட் மாதிரி தான் நான் நினைக்கிறேன். வேற யாருன்னா இவ்வளவு புறா போட்டு எடுத்திருக்காங்களான்னு நம்ம சீனியர் பர்சன் தெரியும், எனக்கு தெரியல. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நான் நினைக்கிறேன் 11 புறா போட்டு 9 புறா வார்தாவை பிடிச்சதே வந்து ஒரு பெரிய ரெக்கார்டா நான் நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதை நினைக்கும் போது. இவர் தான் தண்டராஜன், நம்ம நிதிஷ் அண்ணனோட ஃப்ரெண்டு. ஒரு பாருங்க, புறா பத்தி ஒண்ணுமே தெரியாதுன்னு சொல்லுவாரு, ஆனா கையில புறா பச்சை குத்தி வச்சிருப்பாரு. இங்க கழுத்துல பாரு டாட்டு, அதுவும் வந்து 1000 பாருங்க கழுத்துல. இங்க பாருங்க, கழுத்துல 1000 பறந்த புறாவோட டேக் அந்த ரிங் நம்பர். அது நிதிஷா உனக்கு எத்தனை வருஷம் பழக்கம்பா? எனக்கு 2015 இருந்து பழக்கம். நிதிஷ வந்து உனக்கு பிடிக்கிறதுக்கு இன்னொரு காரணம், எனக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணிக்காப்ல. நான் வாரங்கள் ஆண்டுட்டு எய்ம்ஸ்ல அடிச்சது, இன்பிஜன்ல செகண்ட் அடிச்சேன் வாரங்கள். எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா நிதிஷா எனக்கு டாஸ் போடுவாப்ல மேக்சிமம். நான் யார்கிட்டும் புறாவும் கொடுத்தாம்ப மாட்டேன், நிதிஷை நம்பி தான் கொடுத்தாம்புவேன். ஏன்னா நான் எப்படி ஓப்பன்லாம் விடுவேன்னா புறா நல்லா காலி கிரவுண்டு எந்த டிஸ்டர்பும் இல்லாமல் நான் விடுவேன். அது மாதிரி நான் என்ன பண்ணுவேனோ அதே மாதிரி பண்ணுவாப்ல. மற்றவங்க நம்பி புறா இது வரையும் நான் கொடுத்தது இல்லை. டாஸ் போனால் வந்தால் போட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணிக்கிறாப்ல. இந்த வாட்டி கோல் நல்லா அச்சீவ்மெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ரொம்ப ஃபீல் பண்ணுவாப்ல. கிளப்ல கூட இது வரையும் ஃபர்ஸ்ட் அடிக்கலாம் ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிறாப்ல.
ஆனால் எல்லாத்தையும் முறியடிச்சிச்சு இந்த கோலியர் ரெக்கார்டு. அதாவது நம்பிக்கை இல்லைன்னு சொன்னா, நம்பிக்கை இல்லைன்னா தண்டராஜ் யாருக்கிட்டையும் கொடுக்கறதுக்கு இல்ல, புறா ஒரு யாருக்கிட்ட வேணாலும் கொடுத்துருவாரு. காசு கரெக்டா போடுறதுக்கு. அவர் நினைக்கிற மாதிரி ஸ்பாட் இப்படிதான் இருக்கணும், இந்த இடத்துல தான் விடணும் அப்படின்னு சொல்லி நிதிஷ் கிட்ட சொன்னா, அதை கரெக்டா அவன் என் சித்தப்பா சொன்னாரு, சித்தப்பான்னு தான் சொல்லுவான், என் சித்தப்பா சொன்ன மாதிரியே நான் கரெக்டா அந்த இடத்தெல்லாம் இந்த மாதிரி இருந்தா மட்டும்தான் புறா விடுவான். அந்த ஒரு நம்பிக்கை தான். மற்றபடி புறா வந்து அவர் யாரு கேட்டாலும், அவங்க கிளப்லயே பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து தண்டராஜோட புறா ஓட்டிருக்காங்க. இப்ப என் வீட்லயும் பாத்தீங்கன்னா நிறைய புறா தண்டராஜ் இருக்குது. அந்த தண்டராஜ் எல்லாருக்கும் புறா கொடுத்து ஹெல்ப் பண்ணுவாரு. அவங்க கிளப் ஆளுங்களுக்கே புறா கொடுத்து ஹெல்ப் பண்ணுவாரு. அதனால நம்பிக்கைன்றது அவர் சொல்ற ஸ்பாட் எப்படி இந்த மாதிரிலாம் இருக்கணும் அப்படின்றத அதே போல வந்து அவன் எப்படி சொல்றாரோ அதை அப்படியே செய்யறவர் தான் நம்ம நிதிஷ். அதனால அதை அப்படி சொல்லியிருக்காரு. ஆக்சுவலாக வந்து 2025 கோலியர் ரேஸ் வந்து எங்களுடைய கிளப் கேலக்ஸி பிஜிஎன் ஸ்போர்ட்ஸ் சொசைட்டியில் நாங்கள் வந்து இந்த வருஷம் ஆட் பண்ணியிருந்தோம். ஆட் பண்ணி எங்களுடைய பிளான் வந்து எப்படின்னாக்கா, நாங்கள் வந்து 1000 கிலோமீட்டர் வரையும் நாங்கள் வந்து கிளப்பு கொண்டு போயிட்டு, குவாலியர் வந்து சென்னையில் யாராவது ஓப்பன் ரேஸ் நடத்தினாக்கா நாங்கள் வந்து பேர்ட்ஸ் அங்கே கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணியிருந்தோம். இது சம்மந்தப்பட்டமாக சில பேர்த்த பேச நாங்களும் அப்படி மைண்ட் செட்டாக இருந்தோம். அப்போ வந்து பார்த்தாக்கா நம்ம சத்யா பிரதர் அப்புறம் அன்சர் பாய் இவங்க வந்து ஓப்பன் ரேஸ் நடத்துகிற மாதிரி ஒரு பிளான் இருந்தது. சம் சுச்சுவேஷனில் அவங்க ட்ராப் பண்ணாங்க. அது மெசேஜ் எனக்கு வந்த உடனே அன்றைக்கி நைட்டு வந்து சத்யா பிரதர்கிட்ட பேசினேன். இந்த மாதிரி நீங்கள் பண்ணலன்னா நான் பண்ணட்டுமான்னு கேட்டேன். தாராளமாக பண்ணுங்க, நான் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னாங்க. அப்புறம் அன்சர் பாய்கிட்டையும் பேசினேன். அவரும் இல்லை செல்வம் நீங்கள் பண்ணுங்க, நான் சப்போர்ட் பண்ணுறேன், நான் இடம் கொடுக்குறேன், டேக் அடிக்கிறதுக்கு எல்லாமே எல்லா சப்போர்ட் நான் பண்ணித்தரேன் அப்படின்னாரு. டேக்லேருந்து எல்லாமே நான் கொடுக்குறேன் அப்படின்னாரு. ஸோ அந்த ஒரு தைரியத்தில் வந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தினாக்கா நம்ம பாலமுருகன் சார் ஃபஸ்ட்டு நான் அவர் தான் அப்ரோச் பண்ணேன். அவர் வந்து இது மாதிரி சார் கொஞ்சம் எனக்கு ஸ்பான்சர்ஸ்லாம் கொஞ்சம் இருந்தால் நல்லாயிருக்கும், ஏன்னா லாங் டிஸ்டன்ஸ் அப்படின்னும் போது அவர் ஃபஸ்ட்டு வந்து அவர் தான் வந்து 10,000 rupees அவர் தான் ஃபஸ்ட்டு ஸ்பான்சர். அது இல்லாமல் அவருக்கு தெரிஞ்ச விஐபி கிட்டலாம் வந்து நிறைய பேர்கிட்ட வாங்கி அந்த ஸ்பான்சர்ஸ் வந்து ரொம்ப ஒரு வேல்யூ ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணி அவர் தான் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. அப்புறமா நாங்கள் என்ன பண்ணிட்டோம், அதை வந்து ஒரு ஸ்லைடாக போட்டு எல்லா குரூப்லையும் நாங்கள் அனௌன்ஸ் பண்ணிட்டோம் யார் யார் நல்லா ஸ்பான்சர்னு. ஸோ இந்த ஒரு சப்போர்ட்டு. அதுக்கப்புறம் என்ன சேலஞ்சு வந்தது அப்படின்னாக்கா, டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் ஒரு ப்ராப்ளமாக இருந்தது எங்களுக்கு. அது வந்து இனோவா கார் எடுக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். அது பார்த்தீங்கன்னாக்கா புறா வந்ததுக்கும் அதுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப மேட்ச் ஆகலை, லாஸ் ஆகிற மாதிரி தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் என் ஃபேமிலியில் டிஸ்கஸ் பண்ணும்போது என் பிரதர் என்ன பண்ணார், அவருடைய புது வண்டி ஸ்கார்பியோ வாங்கி 1 year இருந்தது. அவர் என்ன பண்ணார், அவர் பேர் நாகபூஷணம், டாக்டர் நாகபூஷணம், அவர் பிஹெச்டி. அவர் என்ன பண்ணார், நீங்கள் வந்து என் வண்டி எடுத்துக்கணும் அப்படின்ட்டார் அவர் உடனே. ஸோ அந்த ஒரு சப்போர்ட்டு. எல்லாத்துக்கும் மேலே கன்வேயரை போன ஜீவா, ஏன்னா அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னு சொல்றேன்னாக்கா, ஒரு ஏசி போட்டு புறாங்களை ஒரு 65 புறா நம்ம கொண்டு போறோம்னு வச்சுங்களேன், அந்த கார்ல வந்து அந்த பேர்டோட ஸ்மெல் வரும். அந்த ஸ்மெல்ல வந்து நம்மள ரொம்ப நாள் நிற்க முடியாது. அது கிட்டத்தட்ட ஒரு 5 நாள் 6 நாள் அட்லீஸ்ட் போகும்போதாவது 2 நாள் ஏசி போட்டால் கூட உள்ள அந்த ஸ்மெல் இருக்கும். அவங்க மாஸ்க் எல்லாம் போட்டு தான் வண்டி ஓட்டினாங்க. அது ரொம்ப கஷ்டமான விஷயம். அது வெளியே தெரியாது நிறைய பேருக்கு. அது வந்து ரொம்ப டஃப்பான ஒரு இது. ஆனால் புறா நல்லபடியாக கொண்டு போனாங்க. அது ஜீவா வந்து என்ன சொன்னார்னா, புறா வைக்கும்போது பாக்ஸ் வைக்கும்போது உள்ள சீட்டை கட்டிட்டோம் இல்லையா, பெட்டெல்லாம் போடணும், அப்போதான் வந்து அந்த பாக்ஸ்லாம் ஷேக் ஆகாது, புறா வந்து வாமிட் பண்ணாது, புறா நல்லா டயர்ட்னஸ் ஆகாது அப்படின்னாங்க. சரி, அதையும் அப்புறம் அன்சர் பாய் நாங்களும் டிஸ்கஸ் பண்ணி 2 புது பெட் வாங்கி அந்த ஃப்ளோரை நல்லா லெவல் பண்ணி, ஸோ எங்களால் முனுசாமி அவர் ஜீவாவோட ஃப்ரெண்டு முனுசாமி, ஸோ 2 பேரும் கொண்டு போனாங்க. கொண்டு போயிட்டு நல்லபடியாக, அதாவது எந்த நேரத்தில் புறாக்கு தண்ணி வைக்கணும் தீனி வைக்கணும்னு யாருமே நாங்கள் சொல்லலை. அவங்களே கரெக்டாக எல்லாமே பார்த்துக்கிட்டாங்க. லொக்கேஷன் நான் சொல்லி அனுப்பிச்சிருந்தேன். கரெக்டாக அந்த நான் சொன்ன லொக்கேஷனுக்கு கரெக்டாக ஸ்பாட்டுக்கு போயிட்டாரு. காலையில் ஒரு ஏர்லி மார்னிங் 3 o'clock போயிட்டாரு. அதே மாதிரி பேர்டுக்கு நல்லா ரெஸ்ட் கொடுத்து நல்லா தண்ணி வச்சு நல்லா பண்ணதுனால இந்த இப்போ பேட்ஸுக்கு இப்போ ஃபீடு வைக்கிறீங்க, வாட்டர் வைக்கிறீங்க அப்படின்னா நீங்க எவ்வளவு நேரம் கேப் கொடுத்து நீங்க அதுக்கப்புறம் திரும்ப வண்டியில, அதாவது கார்ல இருந்து கீழே இறக்கி ஃபீடு வாட்டர் வச்சுட்டு திரும்ப எவ்வளவு நேரத்துக்கு அப்புறம் ஏற்றுனீங்க வண்டியில? அதாவது புறா வந்து போனது ஃபுல்லாவே ஏர் கண்டிஷன் தான் போச்சு, ஓகேங்களா, ஏசி தான் போட்டு கொண்டு போனாங்க. அதனால புறா வந்து ரொம்ப டயர்ட் ஆகலை. ஆனால் ஒரு 3 hours 4 hours ஒன்ஸ் அவர் தண்ணி கொடுத்தாரு. அதே மாதிரி ஒரு நாளைக்கு காலையில் சாயந்தரம் தீனி அவரே ஃபீடிங் கொடுத்துட்டாரு. கொடுக்கும்போது கூட நல்ல புறா நல்லா ஒரு மரம் இருக்கு இல்லையா, அதோட நேரில் தான் இறக்கி, அது ரொம்ப முக்கியமான விஷயம். எங்கேயோ போயிட்டு வெயில புறா இறக்கல, எங்கேயுமே பேர்டு டயர்ட் ஆகாமல் ஜீவா பார்த்துக்கிட்டாரு. ஸோ அவருடைய ரோல் வந்து ரொம்ப முக்கியம் அதில். இந்த தடவை சக்ஸஸ் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் இயரும் கண்டிப்பா பண்ணுவீங்களா? நெக்ஸ்ட் இயர் டீம் ஒர்க் எல்லாம் சப்போர்ட் பண்ணா கண்டிப்பா அடுத்த வருஷமா நாங்கள் இதை கண்டினியூ பண்ணுவோம். இன்னும் கொஞ்சம் 2-3 ஸ்பாட் பார்த்துருக்கோம். இந்த வருஷம் வந்து 8 நாள் கொண்டு வந்திருக்காங்க.
ஸோ அடுத்த வருஷம் வந்து இன்னும் அந்த நாட்கள் குறைக்கிறதுக்கு உண்டான ஸ்பாட்ஸ் எல்லாம் கொஞ்சம் சேஞ்சஸ் இப்போ பண்ணுவோம். இந்த ஸ்பாட் சேஞ்ச் பண்ணதான் அந்த ரெக்கார்ட் ஆனதுக்கு ஒரு ரீசனா இருக்குமாண்ணா? புறா விடுறதுக்கு வந்து ஸ்பாட் வந்து ரொம்ப முக்கியம். அதாவது ஒரு ஃபேன்சியர் எப்படி எனர்ஜெட்டிக்கா அந்த பேர்டை கொடுக்குறாங்களோ அந்த எனர்ஜி வந்து குறையாம புறா லிபரேஷன் பண்ற வரைக்கும் அந்த எனர்ஜி மெயின்டைன் பண்ணணும். அதுதான் வந்து நம்மளுடைய பொறுப்பு. அது கொஞ்சம் சிரமம் பார்க்காம நம்ம பாக்குற ஆமா இடத்துல இருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருந்தா புறா கூட போய் கொண்டு விடணும் ஆமா அப்படின்னு. புறா வந்து எனர்ஜி டிராப் ஆகக்கூடாது. ஒரு ஃபேன்சியர் எந்த எனர்ஜியில கொடுக்குறாங்களோ அந்த எனர்ஜியை வந்து புறா ரிலீஸ் ஆகிற வரைக்கும் கொண்டு போறது இந்த ஆர்கனைசருடைய ரெஸ்பான்சிபிள் அது. ஸோ அதான் நாங்கள் பார்த்துக்கிட்டோம். அது லொக்கேஷனும் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல லொக்கேஷன் தான் விட்டுருக்கோம். குவாலியர்ல இருந்து நல்ல அவுட்டர்ல விட்டுருக்கோம். இன்னும் 2 3 லொக்கேஷன் இருக்கு. அது வந்து அடுத்த வருஷம் நாங்கள் பண்ணுவோம். அந்த லொக்கேஷன் பிரகாரம் எனக்கு தெரிஞ்சு இன்னும் ரெக்கார்ட்ஸ் நல்ல பேர்டு இன்னும் கொஞ்சம் ஏர்லியரா வரதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ அடுத்த வருஷம் வெயிட் பண்ணி பார்ப்போம். தேங்க்யூ. ஓகேண்ணா, தேங்க்யூ. ஆனா இந்த மதிநாடார் மெமரியல் குவாலியர் ஓப்பன் ரேஸ் வந்து கேலக்ஸி பீஜியன் சொசைட்டி மூலியமா நடத்திருக்கீங்க. அது வந்து மொத்தம் 65 பேட்ஸ் போயிருக்கு. அதே மாதிரி பேட் வந்து கன்வேர் வந்து நம்ம ஜீவானனும் மிஸ்டர் முன்சாமி அண்ணனும் மிஸ்டர் ஜீவானனும் எடுத்துட்டு போனாங்க கார்ல டிராவல் பண்ணி. அதே மாதிரி யார் யார் ஸ்பான்சர் கொடுத்தாங்க, உங்க ஸ்பான்சர் கொடுத்தவங்க நேம் மட்டும் கொஞ்சம் சொல்லிருக்கேன். அதாவது பார்த்தீங்கன்னாக்கா எந்த ஒரு ஸ்போர்ட்ஸுமே ப்ரைஸ் இஸ் ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த பிஜியன் ஸ்போர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ரைஸ் வந்து நம்ம ஒரு நார்மலாக ப்ரைஸ் தான் கொடுக்க முடியும். ஸோ இதை கொஞ்சம் ப்ரைஸ் கொஞ்சம் நல்லா பண்ணணும் அப்படின்னாக்கா கண்டிப்பாக ஸ்பான்சர்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அதான் ஃபர்ஸ்ட் ஸ்பான்சர்ஸ் அப்படின்னு நான் ஃபர்ஸ்ட் அப்ரோச் பண்ணது நம்ம பாலமுருகன் சார் தான். அவருடைய சர்க்கிளில் தெரிஞ்ச விஐபி மூலிமா நிறைய பண்ணாரு. ஸோ அது மூலிமா நல்லா டெவலப் ஆச்சு. ஸோ இந்த ஸ்பான்சர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் பாலமுருகன் சார், அப்புறம் நம்ம சத்யா பிரதர், அப்புறம் வந்து பாலமுருகனோட ஃப்ரெண்டு ஐடியில் இருக்காரு மிஸ்டர் பிரபு சார், அப்புறம் டிஎஸ் ஆனந்தன் மைக்கேல், அவங்க 2 பேரும் சேர்ந்து ஸ்பான்சர் பண்ணாங்க. அப்புறம் கேலக்ஸி கிளப்பு வந்து அவங்க ஸ்பான்சர் பண்ணாங்க. நம்ம சைதாப்பேட்டை அன்சர் பாய், அப்புறம் ராபின்சன் சாரு, அப்புறம் நம்ம ஆர்ஆர் பிரசாத் அண்ணாச்சி சாரும், அப்புறமா வந்து நம்ம மோகன்ராஜ் சார் சேர்ந்து 30 நாளுக்கு வரக்கூடிய புறாக்கு ஒவ்வொரு புறாக்கும் 10,000 ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உசைன் பாய் 2 கிராம் கோல்டு ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து நம்ம மாரி அப்படின்ற ஒரு ஆட்டுக்குட்டி ஸ்பான்சர் பண்ணாரு. அப்புறம் வாலாஜா ரஜினி, அப்புறம் நம்ம இங்கிலாந்து சரவணன் சாரு, நானு, அப்புறம் நம்ம கிங்கார் பேச இருக்கார் தங்கவேல் சாரு, அப்புறம் ஜெஃபர்சன் சார், அவர் வந்து அவருடைய ஷாப்ல வந்து நம்ம இது அந்த ஹோம் அப்ளையன்சஸ் ஸ்பான்சர்ஸ் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து அஸ்வின் சுந்தர் சார், அவரு ஸ்பான்சர் பண்ணியிருக்காரு. அப்புறம் நம்ம பாண்டிச்சேரி ராஜேஷ் சார் இருக்கார் இல்லையா, அவரு ஸ்பான்சர் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி விஐபிஸ் எல்லாம் வந்து ஸ்பான்சர் பண்ணதுனால இந்த ஸ்போர்ட்ஸ் வந்து ரொம்ப கிராண்டா, ரொம்ப இந்தியா லெவல்ல பேசப்படுற அளவுக்கு ஒரு ஸ்போர்ட்ஸ் அமைஞ்சது. ஸ்பான்சர் கொடுத்தா எல்லாருக்குமே வந்து ரொம்ப நன்றி. இது யார் நம்ம அப்புறம் வேணுகோபால் சார் மறந்துட்டேன், அவரும் ஸ்பான்சர் பண்ணாங்க. ஸோ இந்த ஸ்பான்சர்ஸ் கொடுத்தாங்க இல்லையா, அதனால தான் மெயினாக இந்த ஸ்போர்ட்ஸ் வந்து ரொம்ப கிராண்ட் ஆச்சு. ஸ்பான்சர் கொடுத்த எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. ஓகேண்ணா, தேங்க்யூ. அதே மாதிரி மிஸ்டர் நிதிஷ் அண்ட் கார்த்திக் அவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த வருஷம் அச்சீவ்மெண்ட் வந்துட்டு வார்தால மொத்தம் 11 பேட்ஸ் ஸ்டாக் பண்ணியிருக்காங்க. 11 பேட்ஸ் ஸ்டாக் பண்ணிட்டு 9 பேட்ஸ் வந்திருக்கு. கரெக்டா ப்ரோ? 9 பேட்ஸ் வந்திருக்கு. அதே மாதிரி இப்போ அண்ணா உங்க டீம் பத்தி சொல்லுவாங்க. அதே மாதிரி அண்ணன் உங்க வாத்தியார் யாருன்னு பத்தி சொல்லுவாங்க. அண்ணா கொஞ்சம் பேசுங்க. எனக்கு முதல்ல வாத்தியார்னு பாத்தீங்கன்னா மாம்பழம் குணசேகர் தான் வாத்தியார். 1998 99 இருந்து 1999 இருந்து அவர் தான் எனக்கு வாத்தியாரு. அவர் மூலியமா தான் நான் சாதாபுரம் கிளம்ப வச்சிருந்தேன். 2000 கப்ல விட்டுருக்கேன், ஆனா கப்பை எடுக்கல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 2007 8 ஓமர் நிறைய வாட்டி 4 5 எல்லாம் வச்சு எடுத்துட்டேன். திருப்பி 2013 போயிட்டு அவரை கூட்டிட்டு வந்து ஓமர் செட் பண்ணி வச்சு புறா ரெடி பண்ணி ஓட்டிட்டு இருந்தேன். அவர் தான் என்ன என்எம்ஆர்பி கிளப்ல சேர்த்து விட்டாரு. புறா விட்டுட்டு இருக்கும் போது அதுக்கப்புறமா என்ன ஆயிடுச்சுன்னா அவருக்கு விட முடியாத காரணத்தால வரல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மயிலாப்பூர் வெள்ளி ஆனந்த் என்ன பண்ணாருன்னா என்னை கொண்டு என்எம்ஆர்பியில இருந்து பழக்கமானதுனால மின்ட்டு சரவணன் எங்க வாத்தியாருக்கு, அவர் தான் எனக்கு வாத்தியார்னு சொல்லி அவருக்கு அறிமுகப்படுத்தி வச்சாரு. நான் மின்ட்டு சரவணன் வாத்தியாரை ஏத்துட்டேன். அவர் மூலியமா அப்படியே தண்டாஜ் வந்து என்எம்ஆர்பியில இருக்கு கிளப்ல இருந்ததுனால பழக்கம். அதனால ரொம்ப க்ளோஸா சரவணன் தண்டாஜி ஃப்ரெண்டுன்றதுனால ரொம்ப க்ளோஸா தண்டாஜி குமாரன், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ராயபுரம் ஜெயராஜ் டாக்டர் சாரு எல்லாருமே ரொம்ப க்ளோஸ் ஆனாங்க. டாக்டர் சரவணன் சாரு எல்லாருமே ரொம்ப க்ளோஸ் ஆனாங்க. இவங்க எல்லாருமே புறா கொடுத்து சப்போர்ட் பண்ணி ஒரு விஷயங்கள் சொல்லிதான் என்ன புறா விட வச்சாங்களே. இது எல்லாத்துக்கும் வெள்ளி ஆனந்துக்கும் நன்றி, வாஜாக்கு சரவணனுக்கு நன்றி, ஜெயராஜன், டாக்டர் சரவணன் சாரு, தண்டராஜ் ரொம்ப நன்றி, குமார் ரொம்ப நன்றி. இவங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணி தான் நான் புறா விட்டேன்.
என் வீட்டு பக்கத்துல இருக்க சின்ன பசங்க ஃப்ரெண்ட்ஸ், அவங்க விக்கி, தனசேகர், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ராஜ்கண்ணன், இவங்க எல்லாம் சேர்ந்து வெள்ளத்துல வெங்கடேஷ், இவங்க எல்லாம் சேர்த்து இந்த பூண்டு அடிச்சு கொடுத்தது எல்லாமே அவங்க தான் சப்போர்ட் பண்ணாங்க. தம்பி எனக்கு கூடவே இருந்து பக்கபலமா இருந்து இத்தனை வருஷமா புறா விடுறது காரணமா இருந்தாரு. இவ்வளவு டீம் ஒர்க் பண்ணிருக்காங்க, இவ்வளவு பேர் சேர்ந்து பண்ணிருக்காங்க. ஸோ அதை வந்து அண்ணன் வந்து இப்போ ஒரு பிக் தேங்க்ஸ் சொல்லியிருக்கிறாரு. கண்டிப்பா அந்த ரெக்கார்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா, நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன் அந்த மாதிரி சொல்லிட்டு ஓப்பனா போயிடுவாங்க. இவ்வளவு தோல ஒரு லாப்ட் செட் பண்ணதுல இருந்து உங்களுக்கு யாரு வாத்தியாரா இருந்திருக்கிறாங்க, யார் யாரெல்லாம் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க, எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, எல்லாமே டீட்டெயிலா அண்ணன் சொல்லியிருக்கிறாரு. ஸோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க. உங்களுக்கு அதே மாதிரி ஆனா இந்த பேட்ஸுக்கு வந்து இப்போ நம்ம இவ்வளவு நாள் போட்டு வந்து சொல்லணும், இந்த பேட்ஸ் எப்படி மெத்தட்ல தான் போச்சானே? ஆமா, சேசிங்ல போச்சு. பேட் சேசிங்ல தான் வச்சு அனுப்பியிருக்காங்க. 6ல இல்ல, பேட்ஸ் வந்து முட்டை மேலதான் வச்சு அனுப்புனாங்க. ஓகே, ஆனா வேற எதுவும் பேசணுமாண்ணே? என்ன இவ்வளவு ஃப்ரீயா விட்டதுக்கு அம்மா அப்பாவுக்கு நன்றி. புறால வந்து புறா முக்கியம் இல்ல, மனுஷங்க தானா முக்கியம் அப்படின்னு சிந்தார்பேட்டை வெள்ள சங்கரன் சின்ன வயசுல இருந்து எனக்கு பழக்கம். அவர் யார் மூலியமா பழக்கம்னு பாத்தீங்கன்னா, சிந்தார்பேட்டில் மோத்தி லால்னு ஒருத்தர் இருந்தாரு. அவர் இங்க வீடு மாதிரி கேட்க நகர்ல வந்தாரு. அவர் மூலியமா தான் எனக்கு பழக்கம். அவர் தான் சென்னையில நிறைய ஃபேன்சியர் வீட்டுக்கு எனக்கு கூட்டிட்டு போய் சின்ன வயசுல காட்டினது. அது மூலியமா தான் இந்த ஓமர் மோட்டிவேஷன் எனக்கு வந்தது. அதனாலதான் இந்த அளவுக்கு இங்க வந்திருந்தது. அப்போ சங்கரன் சொல்லுவாரு, புறா முக்கியமே இல்ல, மனுஷால முக்கியமான நீ கண்டிப்பா நீ ஒரு நாள் ஜெயிப்பாரு. சங்கரன் சொன்ன மாதிரியே நடந்தது. இல்ல ஒரு 2 மேட்டர் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பேட்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது. நமக்கு வந்து பீப்புள்ஸா இம்பார்ட்டன்ட். நம்ம எந்த அளவுக்கு பழகுறோம், எந்த அளவுக்கு நம்ம க்ளோஸா இருக்கிறோம், அது ஒண்ணு. 2வது ஒரு முக்கியமான மேட்டர் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, ஃபேமிலியோட சப்போர்ட். இவங்க ஃபாதர் அண்ட் மதர் வந்து இந்த அளவுக்கு ஃபேமிலி சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதனால அண்ணா வந்து இன்னைக்கு சென்னையிலே ஒரு கரண்ட் ரெக்கார்டுன்னு சொல்லலாம், டாப் ரெக்கார்டுன்னு சொல்லலாம், அல்டிமேட் ரெக்கார்டுன்னு சொல்லலாம், எப்படி வேணா சொல்லலாம். ஏன்னா இப்போ கரண்ட் நம்பர் 1 டாப் ரெக்கார்ட்ல இருக்குது அண்ணன் தான் அடிச்சு வின் பண்ணியிருக்கிறாப்ல. கண்டிப்பா வீடியோ பார்த்த எல்லாருக்குமே தேங்க்ஸ். எல்லாருமே கண்டிப்பா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. சென்னை ரேசிங் பீஜன் யூடியூப் சேனல்ன்றது வந்து இங்க சென்னையில மட்டும் கிடையாது, நாங்க வெளியூருக்குலாம் டிராவல் பண்ண தயாரா இருக்கிறோம். யார் யாருக்கு வேணுமோ சொல்லுங்க. நாங்க எல்லாரும் நல்லா டாப் ரெக்கார்ட் அச்சீவ் பண்ணவங்க லாபத்துக்கெல்லாம் நாங்க வரதுக்கு ரெடியா இருக்கிறோம். எங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது, கொஞ்சம் டைம் இல்லாதனால ஒரு நாள் அப்படி தள்ளி போகுது. நாங்க கண்டிப்பா எல்லா ஊருக்கும் டிராவல் பண்ணுவோம். ஏன்னா நிதிஷ் சொன்னா ரொம்ப நன்றி. கார்த்திக் ப்ரோ ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. அதே மாதிரி இந்த லாப்டுக்கு வந்து நிறைய பேர் ஹானரிங் பண்ணாங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள் எல்லாருமே வந்திருக்காங்க. அதே மாதிரி பிகேன் பென்சேரோ எல்லாருமே வந்து ஹானரிங் பண்ணியிருக்காங்க. அதுல ஒரு சில போட்டோஸ் நாங்க போட்டு இந்த வீடியோலயே நாங்க அப்டேட் கொடுக்குறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.